Hi friends, Mturkல வந்து விஷால் நாராயண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே இருக்கு. 25 cent சர்வே. டோட்டல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 30 minutes கொடுத்துருக்காங்க. ஆனால் சர்வே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வெறும் 2 minutes தான் ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது இந்தியன் அக்கௌண்ட்டுக்கும் யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கும் ரெண்டுக்குமே காமிக்குமான்னு தெரியல. இப்போ என்னோட இந்தியன் அக்கௌண்ட்ல ஷோ ஆச்சு, நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். டேரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் 53 ஹிட் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கோ டு லிங்க் to the following study instruction போட்டிருக்காங்க. இப்போ சர்வே லிங்க்குள்ள போயிட்டு நான் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கன்சென்ட் ஃபார்ம் இருக்கு. இது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே வந்து எஸ் கொடுத்துருங்க. ப்ளீஸ் ரீட் த கொஸ்டின்ஸ் இன் திஸ் சர்வே கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் தெம் ஹானஸ்ட்லி. ஆல்சோ ப்ளீஸ் நோட் தட் தேர் ஆர் நோ ரைட் ஆர் ராங் ஆன்சர்ஸ். We are simply interested in your honest opinion. கொஸ்டின்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக படிங்க. படிச்சுட்டு கரெக்டாக ஹானஸ்ட்டாக வந்து ஆன்சர் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. Next கொடுத்தலாம். In this survey we ask you to imagine the scenario related to Vidhan Sabha election for electing member of Legislative Assembly or MLA to your constituency. When you are ready, please proceed the next page. இந்த சர்வே எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டாக போட்டிருக்காங்க. ஓகே, imagine that your constituency எங்க ஊர்க்கா சொல்லு, constituency மர்க்கா சொல்லு, constituency இங்கிலீஷ் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரீசென்ட்லி ஹேட் அன் எலெக்ஷன் டு எலெக்ட் அன் எம்எல்ஏ டு த விதான் சபா. விதான் சபான்னு சொல்லிட்டு யாரோ எம்எல்ஏ இருப்பாங்க போட்டிருக்கு. எலெக்ஷனுக்கு வந்து அவங்க நிற்கிறதா போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், முதலே வந்து சொல்லியிருந்தேன். இது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம நோட் பேடில் வந்து ஒரு பேக்கப் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நான் பேக்கப் போட்டேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் இமேஜின் தட் த மேல் கேண்டிடேட் won this election to the விதான் சபா சீட். விதான் சபாங்கிறது ஒரு ஒரு பொசிஷன் இருக்கு. அந்த பொசிஷனுக்கு வந்து எலெக்ஷன் எடுக்கிறாங்க. யூ நவ் ஹாவ் எ மேல் லீடர் தட் ரீப்ரசன்ட் யுவர் கான்ஸ்டிடியூன்சி இன் தி விதான் சபா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ் வி வாண்ட் டு நவ் your expectation about economy in your constituency after the election. Any election to the Vidhan Sabha is critical as elected leaders' talent, effort play an important role in securing more resources for their constituency and would have an impact to the economy. Now that a male candidate has won from your constituency, please respond to the set of questions that follow. இதை ஃபாலோ பண்ணி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நாம் வந்து இதை அப்படியே பேக்கப் எடுத்து வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் கொடுத்தலாம். ஓகே, இங்கே வந்து அதை சார்ந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. With the win of the male candidate from your Vidhan Sabha constituency, how do you foresee economic condition in your constituency 1 year from now? இப்போலேருந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எக்கனாமிக் கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னே போட்டுருவோம். ஏன்னா வந்து பாசிட்டிவாக போடுறது தான் பெஸ்ட்டு. இந்த கொஸ்டின் படித்து பார்த்துக்கலாம். படித்து பார்த்துட்டு ஒரு ரேண்டமாக கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. கரெக்டாக பார்த்து அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, now next வந்து we wanted to know how would you allocate resources in your household budget now that you know a male candidate has won the Vidhan Sabha seat from your constituency. Okay, imagine that your monthly income 50,000. Once you receive this income, you spend it on necessary expenses such as food, utility bills, fuel, monthly installment and so on. After incurring all the necessary expenses at the end of the month, imagine that you are left in 5,700 இருக்கு பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 50,000 நீங்கள் வந்து இன்கம் சம்பாதிக்கிறீங்க ஒரு மாதத்துக்கு. ஆனால் வந்து எல்லா செலவும் போக மீதி வந்து உங்களுக்கு 5,700 தான் இருக்குது. ஓகேங்களா? As I mentioned earlier in the scenario, imagine that after incurring all the necessary expenses, you are left with 5,700 at the end of the month. What percentage of 5,700 would you save? இந்த 5,700 அமௌண்ட்டில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து நீங்கள் சேமிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து ஒரு 40% போட்டுக்கிறேன்.
ஓகே. Okay, based on the scenario, please identify the gender of candidate who won election described in this kit. Male candidate தான். ஒர்க் ஐடி கேட்குறாங்க. ஒர்க் ஐடி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க இங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஒர்க் ஐடி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்மளை பற்றி கேட்குறாங்க, என்னங்கிறதுக்கு ஃபில் பண்ணிடுங்க. Have you ever voted in the Visan Sabha election? எஸ்ஸே கொடுத்துருங்க. ஏன்னா வந்து இது என்னென்னு தெரியல, பட் வந்து நம்ம இந்த சர்வேக்கு ஏற்ற மாதிரி ஒப்பீனியன் கொடுக்குறது தான் நம்மளோட வேலை. ஓகேங்களா, கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். When was the last time you voted in Visan Sabha election? Please enter your year text box provided below. 2019 கொடுத்துருங்க. ஓகே, லோக்சபா எலெக்ஷனில் ஓட் போட்டிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நான் வந்து ஓட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எஸ் கொடுத்துட்டேன். கீழே வந்து அதே மாதிரி எக்ஸாம்பிள் எம்பி எலெக்ஷன் இது கொடுத்துருக்காங்க. ஓகே, எந்த ஸ்டேட்டில் வந்து இங்கே இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம ஸ்டேட்டை கொடுத்துருவோம். How would you describe the place where you live? அர்பன் ஏரியா தான் நாங்கள் இருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து சிங்கிளாக மேரிடான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்னவோ அது கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆனுவல் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் எவ்வளோ வந்து ஆனுவல் வருதுன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன ஆனுவல் இன்கம் வருதோ அதை போட்டுருங்க. ஃபோர்-இயர் காலேஜ் டிகிரி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. Thank you for your time. Please feel free to provide any comments about the survey. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஏதாவது கமெண்ட்ஸ் வந்து மேனிட்டோரியாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா நைஸ் சர்வே அண்ட் தேங்க்ஸ் அப்படின்னு மட்டும் போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடு வந்துருச்சு. இந்த கோடை வந்து காப்பி பண்ணிட்டு Mturk பேஜில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறையா சர்வே வந்துட்டு தான் இருக்குது. இனிமேல் வந்து வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சர்வே பற்றி அதிகமாக வீடியோ இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் பே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.